ம். ஆ, என்னது நம்ம கண்ணில் கொஞ்சம் கோளாறு இருக்குன்னு தெரியும், இப்படி முற்றிலும் கோளாறாகும்னு எதிர்பார்க்கவே இல்லையே. சார் உங்க கண்ணாடி இங்க இருக்கு. இப்படி தான் நீங்கள்லாம் அலர்ட்டாக இருக்கீங்களா? நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் அப்பப்போ. ஹலோ டாக்டர். வாங்க காஞ்சிபுரம் இளவரசர் இளங்கோ அவர்களே. வணக்கம் டாக்டர் சிவா அவர்களே. என்ன விஷயமா வந்தீங்க? ஓ, நாம் அன்னைக்கு புது ட்ராமா போடுறதை பற்றி பேசணுமே, அது விஷயமா பேச வந்திருக்கீங்களா? நான் ட்ராமாக்கு டைட்டில் கூட செலக்ட் பண்ணிட்டேன். என்ன டாக்டர்? மெட்ராஸ் ஐ. ரொம்ப பெருசா இருக்கு டாக்டர். அப்போ சுருக்கி சென் ஐ அப்படின்னு வச்சுக்கலாமே. வச்சுக்கலாம். ஆனா அதுக்கு நர்ஸு இது ஹீரோயின் ரெடியான்னு கேட்க வந்தேன். இந்த ஹீரோயினை பற்றின கவலையெல்லாம் நீ என்கிட்ட விட்டுரு. என் பர்சனாலிட்டி ரேஞ்சுக்கு நான் ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு ஹீரோயினை செலக்ட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன் தெரியுமா ஐஸ்வர்யா ராயை செலக்ட் பண்ண? அவங்க பேர்லயே ஐஸ் இருக்கே. உங்களுக்கு தொழில் பக்தி ரொம்ப முத்தி போச்சு டாக்டர். இதெல்லாம் என்ன தொழில் பக்தி? ஒரு காலத்தில் ஷேக்ஸ்பியரோட ஆங்கில நாவல்களை ட்ராமாவாக போடுவேன். அப்படியே இங்கிலீஷில் டைலாக்லாம் பேசுவேன் பாரு, ஜனங்க மொத்தமாக அப்படியே எழுந்து நின்று கை தட்டும். சாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன் பார்க்குறியா? ஜஸ்ஸி. ஓகே. ஷேக்ஸ்பியர்ஸ் ஒத்தெல்லோ. To be or not to be. I can assure you that this can opener can open any can opener can open, and this can opener cannot open any can opener can open. I can give this can opener free. எப்படி? ரொம்ப கேனத்தனமா இருந்தது டாக்டர். இப்போ என்ன விஷயமா வந்திருக்கேனே? இது நான் கண்ணை டெஸ்ட் பண்ண வந்தேன் டாக்டர். தெரியும். வயசு பொண்ணுல பார்த்த உடனே உன் கண்ணு படக் படக்கு அடிச்சிச்சுன்னா அது உன் கண் கோளாறு இல்லை, வயசு கோளாறு. அது இல்லை டாக்டர், அடிக்கடி தலைவலி வருது, அதான் கண்ணில் பவர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். உனக்கு பவர் இல்லை? என்ன டாக்டர் சொல்றீங்க? பின்ன உன் கண்ணில் பவர் இல்லாதால் தான் நீ பவர் கிளாஸ் போடலாமான்ட்டு என்ன பார்க்க வந்திருக்க. இப்போ ஒருத்தனுக்கு பகல்ல பசுமாடு தெரியலன்னு சொல்றான் வச்சுக்கோ, அவனுக்கு கண்ணில் பவர் இருக்குன்னு அர்த்தம். பகலே தெரியலன்னு சொன்னா வச்சுக்கோ, அவனுக்கு என்ன பவர் கிளாஸ் போடுவ? அவன் பார்வை இல்லாதவன். யூ ஆர் வெரி பவர்ஃபுல் டாக்டர். விஜயா, நீ என்ன பண்ற? இந்த ஆசிட் எடுத்து அவன் கண்ணில் அவனை அங்கே உட்காத்தி வச்சு அவன் கண்ணில் அந்த ஐ ட்ராப்ஸை ஊத்து. நான் போயிட்டு ட்ராமா விஷயமா ஒரு செக்ரட்டரியை பார்த்துட்டு வந்துடுறேன். நம்ம ட்ராமாவா? இல்லை, புது ட்ராமா. அதை பார்க்கறதுக்கு டிக்கெட் விஷயமா. பார்வை ஒன்றே போதுமே, பல்லாயிரம் சொல் வேண்டுமா. நீ உண்மையிலேயே என்னை லவ் பண்ணலன்னா என் கண்ணை நேராக பார்த்து கரெக்டாக ட்ராப்ஸ் போட்டு பார்ப்போம். செஞ்சுட்டு இருக்கிறது ரொம்ப அசிங்கமான காரியம். வேண்டாம், அந்த நகையை கொடுத்துருங்க. எது? இது அசிங்கமான காரியமா? அப்ப அவங்க பண்ணது? அவங்க பண்ணது தப்பாவே இருக்கட்டுமா? அதுக்காக அண்ணியோட நகையெல்லாம் உரசி பார்க்கறது அவங்க அண்ணன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை உரசி பார்க்குற மாதிரி. அண்ணே, தயவு செஞ்சு இந்த நகையெல்லாம் கொண்டு போய் உள்ள வச்சிருங்க ப்ளீஸ். இது எனக்கும் அவங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை. அனாவசியமா நீ இதில் தலையிடாத. நான் ஒன்றும் ஏமாளி இல்லை. டேய், நான் சொல்லிட்டேன், இதை அவன் செய்யறான்.
நீ உன் வேலையை பாருடா. எனக்கு தெரியுமா அண்ணே, உங்களை கெடுக்கிறதே அம்மா தான். நல்லா யோசிச்சு பாருங்கண்ணே. இந்த நகையெல்லாம் கொண்டு போய் நீங்க உரசி பார்த்து அது சொக்க தங்கம் தானே ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அண்ணி முகத்துல எப்படி முழிப்பீங்க? இல்ல அன்னைக்கு தான் இதுக்கப்புறம் உங்க மேல என்ன ஒரு பிரியம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உன்னோட அர்த்தமில்லாத பேச்சுக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. மருமகனா வந்தவன இழிச்சவாயனா நினைக்கிற குடும்பத்தை நான் இப்பதான் பாக்குறேன். மாணிக்க மாதிரி ஒரு மருமகனை உள்ளங்கையில வச்சு தாங்க வேண்டாமா? இதே இது வேற ஒரு இடத்துல சம்மந்தம் பண்ணியிருந்தா தனியா பணம் கொடுத்து தொழில் வச்சு கொடுத்துருப்பாங்க. தலையெழுத்து வக்கத்த குடும்பத்துல போய் பொண்ணு எடுத்திருக்கேன். தெரிஞ்சு தானே சம்பந்தம் பண்ணீங்க. நாங்க என்ன ஏமாத்திய கல்யாணம் பண்ணோம்? வாய முடி, ஏத்தா பேசுற. அருகதை இல்லாத குடும்பத்துல பிறந்திருந்தாலும் வாய் கொண்டு குறைச்சல் இல்ல. என் குடும்பத்தை பத்தி பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது. என்னடி என்ன பண்ணுவ? தரங்கட்ட கழுத. நாங்க ஒண்ணு தரம் கேட்டு அலையில. தரத்தை பத்தி நீங்க பேசாதீங்க. என்னடி ஓவரா பேசுற? ஒழுக்கமான புள்ளைய பெத்து விட்ட மாதிரி நீங்க ஓவரா பேசலாமா? யார் யாரு எப்படி எப்படி தரம் கேட்டு அலைஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் மறைச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்ப தரத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? ஏண்டி யார்கிட்ட ஒழுக்கத்தை பத்தி பேசுற? வாயை கிழிச்சிருவேன். அம்மா எதுக்குமா இப்படி சத்தம் போடுற? கொஞ்சம் பேசாம இருமா. டேய் நீ சும்மாருடா. ஏன் புள்ள ஒழுக்கத்தை பத்தி இவ பேசுறா. இவ மட்டும் என்ன, இவ அக்கா புருஷன் போச கட்டிக்கணும் தானே அலைஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்புறம் என்ன பிரச்சனையோ என்ன கருமமோ அக்காவுக்கு அவனை கட்டி வச்சுட்டு ஏன் புள்ளைய வந்து பிடிச்சுக்கிட்டா சனீஸ்வர மாதிரி. மரியாதையா பேசுங்க. வாய்க்கு வந்தபடி பேசினா அப்புறம் மாமியார்னு கூட பார்க்க மாட்டேன். அண்ணி அம்மா தான் பேசுறாங்கன்னா நீங்களும் சரி சரி பேசுனீங்கன்னா எப்படி அண்ணி? இருக்கட்டும்டி இருக்கட்டும். மாமியார்னு கூட பார்க்க மாட்டேன். மரியாதை கட்டிடு நான் சொல்றேன். இனிமே நீ இந்த வீட்டுல இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். அம்மா, என்ன பேச்சு? ஓலப்பாயில நாய் மண்ட மாதிரி உன் சத்தம் 7 ஊருக்கு கேக்குது. என்னமா விஷயம்? ஏ கிழவி, இனிமே இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். என் புள்ள வந்ததும் 2ல 1 தீத்து கட்டிட்டு தான் மறுவேலை. ஐயோ ராசா, ஐயோ என்னம்மா கோவிச்சிட்டு போறீ? வேண்டாம் சொன்னா கண்ணு. அம்மா அப்படி எல்லாம் நினைக்காதம்மா. வாமா கண்ணு வாமா. அவ சின்ன பொண்ணு இதை விவரம் இல்லாம பேசுறானா? நீயும் போகாதம்மா வாமா. விடு கிழவி. ஐயா கண்ணு பாட்டி சும்மா இரு பாட்டி. எவ்வளவுதான் கெஞ்சுவ? போட்டோம். அடே ஏடா நீ அப்படியே சொல்ற? போய் கூப்பிடுறா. ஏம்மா நீ இப்ப உள்ள போக மாட்டே? இவ என்ன பண்றான்னு தெரியலையே. ஏமா சரோ, இத பாரு. உன்னை நான் பொறுமையான பொண்ணு விவரமான பொண்ணுன்னு நினைச்சிருந்தனே. நீயும் அவளோட சரி சமமா சண்டை போட்டா அது எப்படிமா ஆவறது? தொடர்ந்து எங்க குடும்பத்தை அவமானப்படுத்துற மாதிரியே பேசினா என்னால எப்படி பொறுத்துக்க முடியும் சொல்லுங்க? நீ சொல்றது நியாயம்தாம்மா. ஆனா நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ, மூத்த மருமக. கொஞ்சம் அனுசரிச்சு தாமா போகணும். உன் மாமியார் இந்த வீட்டுல இல்லாம வெளியில போய் உட்கார்ந்துருந்தா அது உனக்கு தானே அசிங்கம். என்ன பண்ண சொல்றீங்க? அவளை சமாதானம் பண்ணி உள்ள கூட்டிக்கிட்டு வாமா. உன் புருஷன் வர்ற நேரம் இது. அவ தெருவில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான்னா அதை உன் புருஷன் பார்த்தா அவனுக்கு கோபம் வந்துடும். அப்புறம் யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. வாதாயி எம்மாடி வாமா, நானும் உன் கூட வரேன். வா எந்திரி. என்னம்மா எங்க கிளம்பிட்ட? அவ இருக்கிற வீட்டுக்கு நான் வரமாட்டேன். என்னம்மா ஆச்சு? வாடி சொல்றேன். என்னால நம்பவே முடியலமா. அண்ணி அப்படி பேசினாங்க? ஆமாடி, ஒரு தடவை ஏத்து பேசினவ அடிக்கடி ஏத்து பேசுவா. இத இப்படியே வளர விடக்கூடாது. இதுக்கு ஒரு முடிவு தெரியணும். அது தெரியாம நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். செல்வமும் அவளும் சேர்ந்து மாணிக்க வந்தது எல்லாத்தையும் மறைச்சிருவாங்க. அதனால நீ உடனே வீட்டுக்கு போ. மாணிக்க வந்தது எல்லாத்தையும் எடுத்து சொல்லி இங்க கூட்டிட்டு வா. சரிம்மா. ஜிலேபி எங்களுக்கு பார்த்தா வீட்டுல பார்த்தேன் காணமே. நீ பாத்தியா? பேசுறதெல்லாம் பேசிட்டு தேடிட்ட வரீங்க. அண்ணி உங்களை ஊமை நினைச்சேன். ஆனா பெரிய ஆளா இருக்கீங்க. கோயில்ல தான் இருக்காங்க, வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாங்க பாத்துட்டு வரோம், நீங்க போங்க. பெரிய ஆளு
ஆத்தாளுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்கிறா. நீ வாகண்ணு. அத்தை வீட்டுக்கு வாங்க அத்தை. என்னடி அத்தை, நீ இருக்கிற வீட்டுக்குள்ள நான் வரமாட்டேன். அவர் வர நேரமாச்சு. எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வாங்க, பேசிக்கலாம். என்னடி அவரு? நான் பெத்து போட்டவனுக்கு தானே நீ முந்தி விரிச்சிருக்க. ஏய், என்னடி நீ பொம்பளையா? நீ வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுமா. வாய் இருக்குங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசுறதா? ஏன் சும்மா கத்துற? இவ இருக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன். இதுக்கு என்ன தாண்டி முடிவு? என் மாணிக்க வந்து இதுக்கு ஒரு முடிவு எடுப்பான். அவனை என்னடி முடிவெடுக்க சொல்ற? மாணிக்க எனக்கு மகனா இருக்கணும், இல்ல இவளுக்கு புருஷனா இருக்கணும். என் மகனா இருந்தா இவளை வீட்டை விட்டு துரத்தணும். இதுல ரெண்டுல ஒண்ணு தெரியற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன். அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை, வீட்டுக்கு வாங்க ப்ளீஸ். என்னடி பசப்பரியா? இதெல்லாம் என்கிட்ட நடக்காது. அடியே, அந்த தடுப்பை வந்தானே அந்த பொண்ணு அடியோ அடியும் அடிப்பானே, அது உனக்கு தெரியாதா? அடிக்கட்டும். பக்கத்து குடும்பத்தில இருந்து வந்தவளுக்கு இவ்வளவு அகங்காரம் ஆகாது. இதுல ரெண்டுல ஒண்ணு தெரியற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். என்னடி சொன்ன? நான் தரங்கட்ட பிள்ளை பெத்தவன் சொன்னேன்ல, அப்போ மாணிக்க என்ன தரங்கட்டவனா? அத்தை ஏதோ தெரியாம பேசிட்டேன், வீட்டுக்கு வாங்க அத்தை. அத்தை வீட்டுக்கு வாடி. ஐயோ சரா, ஏந்திரி ஏந்திரி, வீட்டுக்கு போ. நீ அவ ஒரு முடிவுக்கு வந்துட்டா. நீ வீட்டுக்கு போ, நான் அவளை என்னன்னு பாத்துட்டு வரேன். போ ஏந்திரி. அவன் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். நீ எந்திரி எந்திரி எந்திரிமா. உன் புருஷன் வர வந்துட போறான். எந்திரி, நீ வீட்டுக்கு போ, நான் அவளை என்னன்னு பாத்துட்டு வரேன். ஏண்டி நீ என்ன பொம்பளையா? உன் வீட்லயும் வந்து ஒருத்தன் சம்பந்தம் வச்சிருக்கான் பாரு. அண்ணே வணக்கண்ணே. வாப்பா போஸ் வா. என்ன விஷயம்? பணம் தரேன்னு வர சொல்லி இந்திய மறந்துட்டீங்களா? ஓ ஆமா ஆமா சொன்னேன்ல. எங்க தம்பி, அப்பப்ப அதெல்லாம் மறந்து போயிருது. ரொம்ப முக்கியமான காரியம்ண்ணே. அது சரி, எல்லாருக்கும் அவங்கவுங்க காரியம் தானே முக்கியம். அப்போ அந்த பண விஷயம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இன்னும் குளிக்கல, குளிக்கணும், அப்புறம் பூஜை பண்ணணும். நான் கொஞ்சம் நிதானமான ஆளு, எப்படி 2 மணி நேரம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஏன்னு இப்படி நடந்துக்கிறீங்க? உங்ககிட்ட நான் என்ன ஏனாம் கேட்டேனா பிச்சை கேட்டேனா? வட்டிக்கு தானே பணம் கேட்டேன். நீங்க கொடுக்குற பணத்துக்கு வட்டியோட திருப்பி தர போறேன். ஏன்னு இப்படி நடந்துக்கிறீங்க? அதுல அப்படின்னா அல்ப சந்தோஷம். உன்னை பார்த்தா பணம் கேட்க வந்த மாதிரி தெரியலையே, கொடுத்த பணத்தை கேட்க வந்த மாதிரில தெரியுது. அண்ணே நான் அப்படி நகையை வச்சு பணத்தை வாங்கிட்டு போறவனே கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போறான். நீ கடன் கேட்க வந்தவன், உனக்கு நான் பணம் கொடுத்தா நாளைக்கு என்ன பார்த்தா ரப்பா தெரிய மாட்டேன். அண்ணே நான் அந்த அர்த்தம். அதெல்லாம் ஒண்ணு வேணாயா, பெரிய ரோஷக்காரனா இருக்க, உனக்கு எனக்கு ஒத்து வராது, போயிட்டு வா. அண்ணே உங்க காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன். இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனைங்கிற வருத்தத்திலையும் நீங்க பணம் தர லேட் பண்றீங்களே ஒரு பதட்டத்திலையும் அப்படி நடந்துக்கிட்டே. தயவு செஞ்சு மன்னிச்சுக்கங்கண்ணே. உங்களை விட்டா எனக்கு வேற வழி தெரியலன்னு. என்னையா சட்டுன்னு இப்படியும் பேசுற? அப்பா பேசிட்டேன்னு. நீங்க தர்ற பணத்தை வச்சுதான் எங்க அக்கா பொண்ணோட வாழ்க்கையே இருக்கு. கொஞ்சம் தயவு பண்ணுங்கண்ணே. சரி சரி, போயிட்டு ஒரு 3 மணிக்கா வா, பணத்தை தரேன். ரொம்ப சந்தோஷம் அண்ணே. தம்பி எதுலயும் கொஞ்சம் நிதானமாவே இரு. எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கோ, ஒரிஜினல் தானா? அம்மா எங்க? அம்மா கோச்சிட்டு வெளியில போயிடுச்சுனே. எது கோச்சிட்டு வெளில போயிட்டாங்களா? நிர்மலா நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அண்ணே என்னாச்சுன்னு நான் சொல்றேண்ணே. நீங்க வெளியே போனோன்னே அம்மா அண்ணியை ரொம்ப மோசமா திட்டுச்சுண்ணே. நீ சும்மாரு, உனக்கு எப்பவுமே அம்மா குத்த சொல்றதுதான் வேலை. அண்ணி பேசுறது மட்டும் கரெக்டா? அண்ணி ஏதோ பேசுனாங்க இல்லன்னு சொல்லல, ஆனா முதல்ல அண்ணி பேசாம தானே இருந்தாங்க. அம்மா பேசின பேச்சுக்கு யாரா இருந்தாலும் பதில் பேசத்தான் செய்வாங்க. ஏய் சனியா பிடிச்சதுங்களா?
என்ன நடந்துச்சுன்னு சொல்லாம ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கீங்க? சொல்லி தொலைங்க. நான் சொல்றேனே, அண்ணி அம்மாவை திட்டிட்டாங்க. அம்மா இந்த வீட்ல இருக்க மாட்டேன்னு கோச்சிட்டு போயிடுச்சு. அண்ணே இது பாருங்க, அவசரப்படாம நிதானமா நான் சொல்றதை கேளுங்க. தப்பு ரெண்டு பேர் மேலேயும் தான். அம்மா எங்க? அண்ணே நீ வாண, நான் கூட்டிட்டு போறேன். அம்மா என்னம்மா எங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? அசிங்கமா இருக்குமா? வாங்க வீட்டுக்கு போலாம். நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன். அம்மா என்னம்மா இது? அது யார் வீடு? உங்க வீடு. உங்களை வெளில அனுப்பிச்சிட்டு நாங்க இருக்க முடியுமா? நீ இருடா, நீ இரு. உன் பொண்டாட்டியோட சந்தோஷமா இரு. எனக்கு என்ன, வயசாகி போச்சு. இனிமே ஏன் தயவு உங்களுக்கு எதுக்குடா? அம்மா அவ என்ன சொன்னான்னு மட்டும் சொல்லுங்க. அந்த சனி என்ன கைய காலை உடைச்சு மூலையில தூக்கி போட்டுறேன். ஆமாண்டா, ஏதோ நான் சொல்லி கொடுத்ததா நீ உன் பொண்டாட்டிய கொடுமைப்படுத்துறதா எல்லாரும் சொல்லி காட்டுறதுக்கா? ஏதோ கஷ்டப்பட்டு வளர்த்து உங்களை எல்லாம் ஆளாக்கியாச்சு. இனிமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே? அம்மா நான் அப்படியெல்லாம் உங்களை விட்டுற மாட்டேமா. எனக்கு நீங்க தான் முக்கியம். அந்த சனி என்ன இன்னைக்கே அவ வீட்டுக்கே துரத்திடுறேன். வேண்டாப்பா, அப்போ ஏன் தலை தானே உருளும். சொன்னாலும் சொல்லாட்டி அதாம்மா உண்மை. இப்ப எதுக்கா நீ இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற? இதோ இருக்கானே நான் பெத்த பிரகலாத, எப்பவும் நான் தான் அவனுக்கு விரோதி. ஏன்டா செல்வம், என்ன இது? ஏன் நேரம் கட்ட நேரத்துல உன் அம்மாவை குறை சொல்லிக்கிட்டு இருக்க? ராசம், உன் புள்ள மாணிக்கம் எவ்வளவு தூரம் வீட்டுக்கு கூப்பிடுறான். வாமா வாமா, நம்ம வீட்டுக்கு போலாம். வாமா. சும்மா இரு. தலைவலி நோவும் தனக்கு வந்தாதான் தெரியும். இவ பெரிய பொல்லாத தலைவலிய பாத்துட்டான். இந்த பாரு, நானும் உன் வயசுல என் அனுபவத்துல உன்னை விட அப்படி சிலுப்புனவர்களுக்கெல்லாம் பாத்துருக்கேன். நான் சொல்றத பாரு, ஒரு குடும்பம் கொடுத்தணும்னு இருந்தா அப்படி பல பிரச்சனையா தான் இருக்கும். அதை அசிஸ்ட் பண்ணி தாமா போகணும். அதை விட்டு கோபிச்சுக்கிட்டு கோயில வந்து உட்காந்துருக்கிய. உன் பிள்ளைய பாரு, எத்தனை வாட்டி உன்னை வீட்டுக்கு கூப்பிடுறான். வாமா நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மா இவங்க யார் பேச்சா நீங்க கேட்க வேண்டாம். நான் கேட்கறேன். நீங்க வரீங்களா மாட்டீங்களா? இத பாருடா, நான் உப்பு போட்டு சாப்பிடுறவ. அவ இருக்கிற வீட்டுக்குள்ள நான் வர மாட்டேன்.